ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பர் இருக்கீங்க நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலன்ஸ் டே. எல்லாருக்கும் ஹாப்பி வீடி. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலன்ஸ் டே வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போயிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் டைம் வி ஆர் செலிப்ரேட்டிங் இன் சென்னை. அதனால் நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் அமைச்சிருக்கிறேன். என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலை. நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நம்ம வரக்கூடாது, நம்ம போன அப்புறம் தான் வரணும். சரி பார்ப்போம், அவங்க போய்ட்டு உங்களுக்கு தான் அதனால் ஃபுட்டு ஆர்டர் பண்ணது வரல. வர வழியில் பார்க்கணும் ஜொமேட்டோ அது ஒன்று பார்க்கும்போது வந்துடுச்சு நினச்சிக்கிட்டேன். நான் வந்துடுச்சு நினச்சேன். பார்த்தா இந்த 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிடுறாங்க. நம்ம வந்த அப்புறம் தான் வரப்போகுது. நமக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுப்போம் சரிங்களா. நமக்கு எதுவும் தெரியாத மாதிரி முடிஞ்சால் ஒரு ப்ராங்க் பண்ணி விட்ருவோம் சரிங்களா. காலையில் ஃபோன் பண்ணி வேலை லஞ்ச் டைமில் கேட்டுருந்தா நான் பேச வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டேன். நாங்கள் இது பார்ப்போம் வாங்க. திவ்யா போய் கத்துறப்போ என்ன அவங்களோட தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா? தர இந்த சேர் போடுங்க. சேர் இங்கே போடுது, நடுவில் போடு. அது ஒரு முக்கியமான கேக், அதனால் உனக்கு பிடிச்ச கேக் வாங்குவேன் நான். அதான் அது உனக்கு பிடிச்சது வாங்க சொன்னேன், தர சொன்னேன். கேக் தரங்க, அவங்க நசிக்கிட்டு போகிறாங்க. அவங்க ரொம்ப நேரம் எடுத்துட்டு வந்துருக்குறாங்க, அதனால இரு ஐஷு அந்த கேக் எப்பவுமே எடுத்து நான் ஆக்சுவலாக வாயில் தான் சொன்னேன் உங்ககிட்ட. ஹாப்பி வேலன்ஸ் என்ன போடணும் கேட்டாங்க. ஹாப்பி வேலன்ஸ் திவ்யான்னு போட சொன்னேன். இது ரெட் வெல்வெட் கேக்கு. ஆக்சுவலாக சாக்லேட் டஃப்லும் இருந்தது. சரி வேலன்ஸ் டேக்கு வந்து ரெட்டு தானே, ஸோ அதனால சின்ன ஒரு சர்ப்ரைஸ் என்னால் முடிஞ்சது. கட் பண்ணுங்க. எடுத்துட்டோம், சாக்லேட் எடுத்துக்கிட்டோம். யார்கிட்ட கேக் வெட்டும் போது யாரும் வந்துடுறாங்க. கத்துற போ கத்துற. வீட்டில் உங்களுக்காக ஆசையாக கறி தோசைலாம் செஞ்சு வச்சிருக்கேன். ஸோ அதனால் அதையும் சாப்பிட வேண்டும். ஏன் இப்படிலாம் பண்றீங்க? என்ன பண்ண? ஐஷு மதியானம் தான் வந்து ஒரு வீடியோ பார்த்து சொல்லிச்சு, மம்மி KFC சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது இல்லை மம்மி சொன்னல நீ மதியானம். ஐஷுக்கு பிடிச்சது அதில் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன் இருக்குது, KFC இருக்குது. ஏன்னா நான் இத்தனை நாளாக வந்து சரி வாயெல்லாம் பூசிட்டு இருக்கிறேன். நான் எப்பவுமே வந்து அவளுக்கு ரிங்கு மெயினாக வாங்கி தருவேன். நம்ம கோயத்தில் இத்தனை நாளாக வந்து செலிப்ரேட் நான் சொல்லியிருந்த மாதிரி வீடியோவில் அந்த கிளாரிட்டியெல்லாம் நல்லா இல்லை. நான் ரோட்டில் எடுத்தது, அது ரோட்டில் வந்து ஆர்டர் பண்ணுது. சரி ஆன் டைமுக்கு வந்துடுச்சு. நான் வந்த அப்புறம் வந்து அது நல்லது.
வராதுக்குள்ள வந்திருந்தா பிரச்சனை ஆகிடும், வீடியோ எடுக்க முடியாது. நல்லா கேக்கு எஃபியில் தான் நல்லா தான் இருக்குது கேக்கு. ஆக்சுவலாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெளியில போகும்போது ரோஸ்ல பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரி மாதிரியே இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் சென்னையில் இருந்து செலிப்ரேட் பண்ணுறது. இதனால அது மாதிரி சென்னையிலலாம் இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் சுற்றினா லைட்டாகவே இருக்குது. ஸோ அதனால என்ன சொல்கிறது, நான் குவைத்தில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு ரீசனால எதுவுமே நான் மோஸ்ட்லி வேலைக்கு போகிற வரைக்கும் ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்குவேன். அதுக்கப்புறம் நிறுத்திட்டேன். இப்போ வந்து இங்கே தான் இருக்கேன். நேற்று கடைக்கு ஒரு இங்கே தான் இருக்கிறா. அவங்ககிட்ட பேங்க் கார்டு இருக்குது, ஜிபே இருக்குது. ரோஸ் இப்படி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தேவதேஷ் அனுப்பிச்சு விட்டேன். உள்ளே ஒரு முக்கியம் மறந்துட்டேனே, பூ வாங்கி தரணும்னு நினச்சா மறந்துட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணா பேலன்ஸ் டே இருக்குது ஏதாவது தெரியுங்களா அப்படின்னு சொன்னா. வேலை முக்கியமா, எனக்கு வேலை முக்கியம், வேலை தானே முக்கியம் சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் அவாய்ட் பண்ணுறதுனால. இல்லை நான் அது பெருசா நினச்சிக்கல. ஏன்னா ஒரு ஏஜ் வந்த அப்புறம் பசங்க வீடு அப்படின்னாலே இதுக்கு வந்து ஏஜ் எல்லாம் கிடையாது, இட்ஸ் லவ். இந்த லவ்க்கு பார்த்தீங்களா தேவதாஸ் ஐஷுகுட்டி ஃப்ரீயா ஃப்ரீலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா முடிக்கிறதுக்கு. சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து என்ன பண்ணலாம். சரி ஓகே, நான் ஒரு கிஃப்ட் நான் தான் சார். ஆக்சுவலாக ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி கிஃப்ட் ஃப்ரம் யூ பீப்புள். ஓகேவா? ஆஸ் என்ன சொல்றாங்க, வீட்டு ஹெட்டா இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிள். லைட் பக்கம் வைங்க, இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிள். நான் வந்து ஏதாவது ஸ்பெஷலா சமையல் சொல்றா. சாயங்காலம் 4 மணி 4:30 மணில இருந்தே வந்து அந்த கறி தோசை செய்யலாம் நினைச்சேன். அப்புறமா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் இதை ஸ்ட்ராபெரி ரொம்ப நாளா ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரீசர்ல. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு தர போறேன். சார் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேஎஃப்சி என்ன வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணி இந்த வீடியோவே முடிப்போம். சரிங்களா? ஸோ கேஎஃப்சியில் வந்து அவர் ஆர்டர் பண்ணிப்பாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் வந்து மத்தியானமே சொல்லியிருந்தேன், நான் வந்து இந்த கடம்பா மீன் வந்து தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு தோசையில் இந்த கறி தோசை போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அது செய்கிறேன் நான் என்ன. ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருந்தது. நம்ம ஒரு செஞ்சதுனால கொஞ்சம் ஒன்று ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னையில் வந்து கேஎஃப்சி தான் முதல் தடவை சாப்பிட்றோம். இன்கேஸ் இன்னும் சொல்ல போனோன்னா நாங்கள் வெக்கேஷன் வரும்போது கூட கேஎஃப்சி இங்கே நம்ம ஊரில் சாப்பிட்டது கிடையாது. மற்ற ஃபுட்லாம் சாப்பிடுவோம், பிரியாணி அது இது அந்த மாதிரி ஹோட்டலுக்கு போனோன்னா. பட் கேஎஃப்சின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி கேஎஃப்சி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டது இல்லை. ஏன்னா அங்கே அந்த ஊரில் வந்து கேஎஃப்சி சாப்பிட்டதோடு சரி, அவ்வளோதான். எங்களுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் தெரியும். ஓகே இல்லை, அந்த எண்ணெய் ஜிகிடு ஸ்மெல் வந்தது. இவர் எந்த அவுட்லெட்டில் வாங்கினாருன்னு தெரியல. கொஞ்சம் அந்த சொன்னேன் நான், நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொரிச்சதை ஓப்பன் பண்ண உடனே அந்த ஒரு எண்ணெய் ஸ்மெல் வரும் பார்த்தீங்க, எண்ணெய் கோத்துக்கோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் கோத்துக்கிற ஸ்மெல் கொஞ்சம் வந்தது. மற்றபடி சாஸஸ்லாம் கொஞ்சம் இந்த நேஷ்வல்லி சாஸ் அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருந்தது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு கொஞ்சம், பாப்கார்ன் சிக்கன் கூட கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்தது. பசங்களுக்கு கேஎஃப்சின்னு பேர் எழுதியிருந்தா கூட சாப்பிட்ருவாங்க போல இருக்கு. அதனால அவங்களுக்கு டேஸ்ட் வைஸ் எந்த வித்தியாசமும் தெரியல. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.